Welcome to Slow and Steady channel. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். NTA UGC NET டிசம்பர் 2022 சீரீஸில் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட் PYQ 5 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது டிசம்பர் 2022 சீரீஸினுடைய பார்ட் 2 வீடியோ. 4th March 2022 ஷிஃப்ட் 2ல் நடந்த டீச்சிங் ஆப்டிடியூட் 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. Education is the most powerful weapon which you can use to change the world. This statement was given by. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இந்த தாட் வந்து கொடுத்தது யாருன்னா நெல்சன் மண்டேலா. ஆப்ஷன் நம்பர் 1. நெல்சன் மண்டேலா அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் சவுத் ஆப்பிரிக்காவோட பொலிட்டிக்கல் லீடர். தென் வந்து 94லேருந்து 99 வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஃபஸ்ட்டு பிளாக் ஹெட். இவர் எஜுகேஷனுங்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டியை வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு இவர் நம்பினார். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் 1 இஸ் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. இமேஜின் தட் யூ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு கிரியேட் எ ஷார்ட் அனிமேட்டட் வீடியோ. அதாவது இமேஜின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளை க்ரியேட் பண்ண போகிறோமா ஷார்ட் அனிமேட்டட் வீடியோ ரிலேட்டட் டு யுவர் சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம டீச்சராக இருந்து நம்ம அனிமேட்டட் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த சாஃப்ட்வேர் எந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க இந்த ஸ்லைட் பார்த்தாலாம். அதாவது கிரியேட் அனிமேட்டட் வீடியோ நம்மளுடைய கொஸ்டினும் அதுதான். பிளாட்டோகன்கிற இது வந்து அனிமேட்டட் வீடியோவுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இருக்குது. பியாக இருக்கக்கூடிய புக் கிரியேட்டர் வந்து இன்டராக்டிவ் புக்ஸு அதுக்கோசரம் க்ரியேட் பண்ணக்கூடியது. கிரியேட் அனிமேட்டட் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அனிமேக்கர் அந்த பேர்லேயே அது இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இருக்கும். கிரியேட் PYQs கஹூட் மைண்ட் மிஸ்டர்ஸ் வந்து மைண்ட் மேப்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம ஆப்ஷன் நம்பர் சியை கண்டெடுத்தோம்னா சி இருக்கக்கூடிய இல்லாத ஆப்ஷன் எல்லாம் கட் பண்ணிடலாம். இருக்கக்கூடியது இது 2 தான். இதில் நமக்கு இ இருக்கக்கூடிய இந்த மைண்ட் மிஸ்டருங்க வந்து இது எதற்காகனா நம்ம மைண்ட் மேப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இயை கட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் நம்பர் ஏஎன்சி பிளாட்டாகன்கிறது இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். PYQ model of technology integration for teacher preparation for class teaching. PYQ stands for அதாவது PYQ மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜி இன்டக்ரேஷன் ஃபார் டீச்சர் ப்ரிப்பரேஷன் ஃபார் கிளாஸ் டீச்சிங். இதில் இருக்கக்கூடிய இந்த PYQங்கிறது எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது PYQங்கிறது டெக்னாலஜி இன்டக்ரேஷன் மாடல் டீச்சர் எஜுகேஷன் டெவலப்டு பை ராய்ஸ் கிம்மோன்ஸ் சார்லஸ் கிரஹாம் அண்ட் ரிச்சர்ட் வெஸ்ட் இவங்கனால வந்து இந்த மாடல் கிரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து 2 டைமென்ஷனல் மாடல். அதாவது PYQ 1 RAT 1 அந்த படி இருக்கக்கூடியது. PYQ வாட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு த டெக்னாலஜி. அதாவது ஸ்டூடெண்ட்டுனுடைய ரிலேஷன்ஷிப் டெக்னாலஜி சார்ந்தது என்ன. ஷார்ட்டாக சொல்லணும்னா லேர்னிங் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ரோலை ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த PYQ. அதாவது பேசிவ் இன்டராக்டிவ் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிவ்னு சொல்கிறது என்னது, அந்த டெக்னாலஜியை வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் வாங்கிக்கக்கூடிய ரெசிபியண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் தான் பேசிவ் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ். இன்டராக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா லேர்னிங் ப்ராசஸில் ஃபுல்லாக என்கேஜாக இருக்கக்கூடிய அந்த டீச்சர். பட் வந்து அவங்க டீச்சர்ஸினுடைய லீடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டெக்னாலஜிஸ் லீடர் எல்லாத்தையுமே. க்ரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு நியூ நாலேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எந்த லெவலுக்கு லேர்னிங் ப்ராசஸில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்கங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரூலை ரெஃபர் பண்ணுறது தான் பேசிவ் இன்டராக்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டராக்டிவ் க்ரியேட்டிவ்ங்கிற ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளுடைய ஆன்சர். இதில் இருக்கக்கூடிய ரேட், ஏன்னா நமக்கு எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால் ரேட்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரீப்ளேஸ் ஆம்ப்ளிஃபை அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது இது என்ன பண்ணுதுன்னா டீச்சிங் ப்ராசஸில் டெக்னாலஜி இம்பேக்டை வந்து ரெஃபர் பண்ணுறது. டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம பார்த்தோம் 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம இங்கே வந்து டெக்னாலஜி இன்டக்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்கேஜ். அதாவது இங்கே இருக்கக்கூடியது PYQ. இங்கே வந்து
எனபிள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கிளாஸில் இருக்கும். அதாவது ரேட் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடியது. இது ரெண்டையும் க்ரியேட் பண்ணும்போது கடைசியாக க்ரியேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது இது ரெண்டுனுடைய ஹை லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு க்ரியேட்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்லைடை ஒரு டைம் நல்லா நிறுத்தி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Dash is the technique of changing the level of support over the course of teaching session. Most skilled persons adjust the amount of guidance to fit the students' current performance. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோர்ஸ் ஆஃப் டீச்சிங் செஷனில் சப்போர்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணக்கூடிய டெக்னிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஸ்கில்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸினுடைய கரண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி அவருடைய கைடன்ஸ் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைடன்ஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா என்ன, ஜாஸ்தியாக கொடுக்குறது அப்புறம் கம்மி பண்ணிக்கிறது, இதை வந்து என்னன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் ஸ்கேஃபோல்டிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கான்செப்டை வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்காகவோ டீச்சர்ஸ் வந்து அதாவது மோஸ்ட் ஸ்கில் பர்சன்ஸ் சொல்லக்கூடிய அந்த டீச்சர்ஸ் வந்து லேர்னருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த லேர்னருடைய கரண்ட் அபிலிட்டியை பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் வந்து கைடன்ஸ் இருக்கும். அதாவது கரண்ட் அபிலிட்டியை தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ப்ரொஃபிஷியன்ட்டு, அதாவது மோர் ப்ரொஃபிஷியண்ட்டாக அவங்க மாறும்போது நிறைய நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பின்னாடி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆன பின்னாடி டீச்சர்ஸினுடைய சப்போர்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து இந்த ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெக்னிக்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸும் வந்து டெவலப் ஆகக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம பிக் டாஸ்க்காக இருக்கக்கூடியதை பிரேக் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷனாக லேர்னர்ஸ்க்கு சொல்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சின்னதாக ஹிண்ட்ஸ் கொடுக்கறது, விஷுவல்ஸ், டயக்ராம்ஸ். இங்கே சொல்லியிருக்க பாருங்கள், குழந்தைங்களுக்கு விஷுவல்ஸ் காட்டுறாரு. அந்த குளோபை விஷுவல்ஸ், டயக்ராம்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து காமித்து அவங்களுக்கு வந்து அந்த லேர்னிங்ஸினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது. அப்புறம் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து கிளியராக இந்த வேர்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு ஃபீட்பேக் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் தான் வந்து ஸ்கேஃபோல்டிங்குள்ளே னுடையது. அது லேர்னர்ஸினுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த டீச்சர்ஸினுடைய அந்த இன்வால்மெண்ட் லெவல் வந்து இதில் கம்மியாகிட்டே வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வந்து இதனுடைய ஆன்சர். காக்னிட்டிவ் அப்ரஷன்டிஷிப் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இது வந்து இதே தான், அதாவது மாடலிங், கோச்சிங், இந்த ஃபேடிங் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணி ஸ்கேஃபோல்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சஸில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பண்ணுற அப்ரோச், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பண்ணுற அப்ரோச் தான் காக்னிட்டிவ் அப்ரஷன்டிஷிப். டியூட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அது ஒரு 1-on-1 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இது ஸ்கேஃபோல்டிங்குள்ளே இருக்கக்கூடியது. ஆனால் இது வந்து கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஸ்கில்ட் பர்சன் அட்ஜஸ்ட் அமௌண்ட் கைடன்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னா அது ஸ்கேஃபோல்டிங். இது கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூ கான்செப்டை டெவலப் பண்ணுறது. இதுக்கு ஸ்கேஃபோல்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது மேட்ச் கொஸ்டின். இதில் வந்து ஸ்வயம்பிரபாவுடைய சேனல் நம்பர் அண்டு அதனுடைய நேம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா சேனல் நேம், அதாவது யூஜிசி அண்டு சிஇசி இது 2 நாளையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்வயம்பிரபாவில் இருக்கக்கூடிய சேனல்ஸ். நமக்கு இதில் வந்து இந்த ஃபுல் இதையும் இந்த டேபிளையும் ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இதில் வந்து பிரபோத் சேனல் நம்பர் 3, சரஸ்வத் சேனல் நம்பர் 4 அண்டு பிரபோதன் சேனல் நம்பர் 5, வைதிக் சேனல் நம்பர் 6 இது கொடுத்துருக்காங்க. மற்ற இருக்கக்கூடியதையும் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ மேட்ச் பண்ணிடலாம். அதாவது சேனல் நம்பர் 3 பிரபோத் சேனல் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் நம்பர் 3, சரத்வத் சேனல் நம்பர் 4, சேனல் நம்பர் 5க்கு வந்து பிரபோதன், 6 வந்து வைதிக். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்டான ஆப்ஷன். தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்வயம் பிரபா சேனல்ஸில் வந்து இதிலிருந்து இங்கே இருக்கிற வரைக்குமே ஹையர் எஜுகேஷனுடைய சேனல் லிஸ்ட்டு மொத்தம் இருக்கக்கூடியது 34 சேனல்ஸ். லிஸ்ட் ஆஃப் 34 இங்கே இருக்குது.
நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் சேனல்ஸ் இங்கே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது வந்து சிஇசி அண்ட் யூஜிசினால் மேனேஜ் பண்ணக்கூடியது இந்த சேனல்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 10 நம்பர்ஸும் இருக்கக்கூடியது. சிஇசி மீன்ஸ் கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன். ஸோ அண்ட் யூஜிசினால் கொடுக்கக்கூடியது மேலே இருக்குது. அதாவது நான் டெக்னாலஜி அண்டர் கிராஜுவேட் அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது தான் வந்து 1 to 10. எது வேணால் மேட்ச் பண்ண சொல்லலாங்க நமக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியது சிஎஸ்சி யூஜிசியை கொடுத்துட்டு சேனல் நம்பரை கொடுத்து கேட்கலாம். அதனால் எதுங்கிறத ஒரு டைம் பார்த்து வச்சுக்கலாம். தென் க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், அது வந்து டெக்னாலஜி, அதுக்கோசரம் என்பிடிஎல்னால் மேனேஜ் பண்ணக்கூடியது. கீழே இருக்கக்கூடியது வந்து இக்னோ கரஸ்பான்ஸ் கோர்ஸ், அதற்கோசரம் வந்து ஆன்லைன் கோர்ஸ்க்கோசரம் இக்னோனால். இங்கே இருக்கக்கூடிய 21 அது வந்து என்பிடிஎல் அதனுடைய சிஎஸ்சினால் பண்ணக்கூடியது. 22 வந்து என்பிடிஎலோடது திரும்பவும் வந்து இருக்கக்கூடியது. தென் என்பிடிஎல், ஸோ இந்த இடத்துல கலர் க்ரீன் கலர் வந்திருக்கணும். அடுத்து கீழே இருக்கக்கூடியதில் வந்து இந்த 31, 32, 31, 32, அடுத்து இருக்கக்கூடிய 33, 34 இது ஹையர் செகண்டரி, இது செகண்டரி. இது எல்லாமே வந்து ஸ்கூலுக்கோசரம் இருக்கக்கூடியது, ப்ரைமரி ஸ்கூலுக்கு இருக்கக்கூடியது. என்சிஆர்டியிலேருந்து அதாவது 23 சேனல் நம்பர்லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடியது. 31 அண்ட் 32 செகண்டரி ஸ்கூல், அதுக்கு அடுத்தது ஹையர் செகண்டரிக்கோசரம் இருக்கக்கூடியது. ஸோ இதை ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எது எப்போ மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இதை பார்க்கும்போது நம்ம இன்னும் ஒரு சின்ன இது இருக்குது. அதாவது ஸ்வயம்பிரபானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதில் அதனுடைய FAQலேருந்து இந்த கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதற்கு முன்னாடி வரைக்கும் குரூப் ஆஃப் 34 DTH சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடியதில் 80th DTH சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 80. பட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தது, அவைலபிள் சேனல்ஸ் எவ்வளோதுன்னு. அதுக்கு ஆன்சர் இல்லவே இல்லை. பட் 34 சேனல்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கிறது அவைலபிள் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 34 போட்டுக்கணும். இல்லாட்டினா 80 DTH சேனல்ஸ்னு இருந்துச்சுன்னா அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸை படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதில் அதாவது 24 into 7 பேசிங் GSAT 15 சேட்டிலைட் யூஸ் பண்ணக்கூடியது இது. தென் சயத்துக்கும் ஸ்வயம்பிரபாவும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, இது வந்து மூக்கோஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர். இதில் ஸ்வயத்தில் பண்ண முடியும், ஸ்வயம் ப்ரொவைடர். பட் வந்து இது DTH 80 DTH சேனல்ஸ் டிவைடட் டு டெலிகாஸ்டிங் எஜுகேஷன் கண்டென்ட். ஸோ ஸ்வயம் வேறு, ஸ்வயம் பிரபாங்கிறது வேறு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.